பீகார் தேர்தல் களத்தில் தாக்கம் செலுத்தும் தமிழ்நாடு மாடல் வாக்குறுதிகள் சொல்வது என்ன? தமிழகத்தில் பணிபுரியும் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அற்ப அரசியலை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குரல் எழுப்ப, தமிழக பாஜகவினரோ பிரதமர் மோடியின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவாக திமுகவை நோக்கி அம்புகளை வீசி வருகின்றனர். இதனிடையே தமிழகத்தில் உள்ள பீகார் தொழிலாளர்களின் அனுபவ கருத்துகளும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றது. இப்படியாக பீகார் தேர்தல் களத்துக்காக பிரதமர் மோடி பற்ற வைத்த நெருப்பு தமிழக அரசியல் களத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரதான அணிகளான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு தமிழக திட்டங்கள் தாக்கம் செலுத்தியுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. அது குறித்து சற்று விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, HAM, RLB ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியில் RJD, காங்கிரஸ், CPI, VIP, CBI, CPM, IIP உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகா கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் 2 கூட்டணிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கைகளை முக்கிய ஆயுதங்களாக நம்பியுள்ளன. எனவே இந்த 2 தேர்தல்களிலும் மக்களை கவரும் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக இந்த கூட்டணிகளின் 2 தேர்தல் அறிக்கைகளிலும் தமிழக திட்டங்களின் தாக்கம் அதிகமாக உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இதில் பெண்களுக்கு ரூபாய் 2500 நிதி உதவி, 200 யூனிட் இலவச மின்சாரம், மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் உயர்வு, சிலிண்டர் மானியம், மாணவர்களுக்கு உதவித்தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு தமிழக மாடல் அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த சூழலில் தற்போது வெளியாகியுள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையிலும் தமிழக மாடல் திட்டங்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக திமுக அரசால் சமீபத்தில் தொடங்கி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டம் பீகாரில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தை பின்பற்றி வீடுகளுக்கு 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூக மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவி திட்டம், பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம், ஏழை எளியோருக்கான இலவச வீடுகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழக மாதிரி வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ளது. அதே போல மருத்துவ காப்பீடு, மாவட்டந்தோறும் மருத்துவமனைகள், தரமான மருத்துவ சேவை, தரமான இலவச கல்வி, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளிலும் தமிழகத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. முக்கியமாக 2 கூட்டணிகளின் தேர்தல் அறிக்கையிலும் இம்முறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் பழங்குடியின சமூகத்தினர் மேம்பாடு குறித்த பல்வேறு அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. அதே போல தொழில் மேம்பாடு, மெட்ரோ திட்டங்கள், சாலை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த வாக்குறுதிகளிலும் இம்முறை பீகார் தேர்தலில் கவனம் பெற்றுள்ளன. தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் எப்போதும் இலவச அறிவிப்புகள், பெண்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், கல்வி, மருத்துவம், விவசாயம், உள்கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற பல்வேறு பிரிவுகளில் மக்களை கவரும் அறிவிப்புகள் இடம்பெறுவது வழக்கம். அதே பாணியை இந்த முறை பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணி ஆகியவை பின்பற்றியுள்ளன. பீகாரில் உள்ள மக்களிடம் தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக முன்னிறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு தோறும் ஆயிரக்கணக்கில் தமிழகத்துக்கு வேலை வாய்ப்புக்காக படையெடுக்கும் மக்கள் தமிழகத்தின்
வளர்ச்சியை நேரில் பார்த்தவர்கள். இவர்கள் தமிழகத்தில் பணியாற்றிய நாட்களில் தமிழகத்தின் முக்கிய திட்டங்கள் குறித்து அறிந்து வைத்திருப்பார்கள். எனவேதான் தமிழ்நாடு மாடல் வாக்குறுதிகள் தற்போதைய பீகார் தேர்தலில் அதிக கவனம் பெற்றுள்ளன என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்தும் சொல்கின்றனர். பிரதான கூட்டணிகள் மட்டுமின்றி பீகாரில் புதிதாக களம் கண்டுள்ள பிரசாந்த் கிஷோரும் தமிழகத்தில் தேர்தல் பணிகளில் களம் கண்டவர். இதனால் அவர் பீகார் தேர்தல் பரப்புரை பேச்சுகளில் அவ்வப்போது தமிழகம் குறித்து குறிப்பிட்டு பேசுவதும் உண்டு. சமூக நீதி, தொழிற்கல்வி, கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் திட்டங்கள், விவசாயிகள் நலன் என பல்வேறு துறைகளில் இந்தியாவுக்கு தமிழகமே முன்மாதிரி. அந்த வகையில் தற்போதைய பீகார் தேர்தலிலும் தமிழ்நாடு மாடல் அறிவிப்புகள் தடம் பதித்துள்ளது என்று தமிழக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.